டெட் டிஆர்பி சைக்காலஜி. ஒரு பொருளை தெளிவாக அறிய செய்யப்படும் முயற்சியே கவனம் ஆகும் என மக்டூகல் கூறுகிறார். ஒரு பொருளை தெளிவாக அறிய செய்யப்படும் முயற்சியே கவனம் ஆகும் என மக்டூகல் கூறுகிறார். உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களின் மீதும் நனவுகளை குவிப்பதை விட ஒரே ஒரு பொருளின் மீது நனவை குவிப்பது கவனமாகும் என டம்வில்லே கூறுகிறார். உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களின் மீதும் நனவுகளை குவிப்பதை விட ஒரே ஒரு பொருளின் மீது நனவை குவிப்பது கவனமாகும் என டம்வில்லே கூறுகிறார். கவனம் என்பது ஒரு பொருளை பற்றிய தெளிவான கருத்துக்களை அடையும் முறையை மனதின் முன் வைப்பது ஆகும் என ராஸ் கூறுகிறார். கவனம் என்பது ஒரு பொருளை பற்றிய தெளிவான கருத்துக்களை அடையும் முறையை மனதின் முன் வைப்பது ஆகும் என ராஸ் கூறுகிறார். கவர்ச்சி அல்லது அக்கறை மறைமுக கவனம் ஆகும் என மக்டூகல் குறிப்பிடுகிறார். கவர்ச்சி அல்லது அக்கறை மறைமுக கவனம் ஆகும் என மக்டூகல் குறிப்பிடுகிறார். நம் நனவு நிலை பரப்பிலுள்ள பொருட்களை உரு பின்னணி கொண்டு நம் கவனத்திற்கு உட்படுத்துகிறோம் என ரூபின் குறிப்பிடுகிறார். நம் நனவு நிலை பரப்பிலுள்ள பொருட்களை உரு பின்னணி கொண்டு நம் கவனத்திற்கு உட்படுத்துகிறோம் என ரூபின் குறிப்பிடுகிறார். கவனம் என்பது இராணுவ வீரர் சில செயல்களை செய்வதற்கு தயார் நிலையில் இருக்கிறார் என்பது பொருள் என உட்வர்த் கூறுகிறார். கவனம் என்பது இராணுவ வீரர் சில செயல்களை செய்வதற்கு தயார் நிலையில் இருக்கிறார் என்பது பொருள் என உட்வர்த் கூறுகிறார். கவனம் என்பது மன சக்தியை குறிப்பது அல்ல, இது மனப்பான்மையை அல்லது மனதின் செயல்களை குறிக்கிறது. கவனம் என்பது மன சக்தியை குறிப்பது அல்ல, இது மனப்பான்மையை அல்லது மனதின் செயல்களை குறிக்கிறது. கவனம் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட செயல். கவனம் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட செயல். கவனம் ஊசலாடும் தன்மை கொண்டது. கவனம் ஊசலாடும் தன்மை கொண்டது. கவனம் புதிய பொருள்களினால் எப்பொழுதும் கவரப்படும். கவனம் புதிய பொருள்களினால் எப்பொழுதும் கவரப்படும். கவனம் புலன்காட்சிக்கு அடிப்படை. கவனம் புலன்காட்சிக்கு அடிப்படை. கவனத்திற்கு அடிப்படை ஆர்வமாகும். கவனத்திற்கு அடிப்படை ஆர்வமாகும். ஒரு பொருளின் மீது 10 வினாடிகளுக்கு மேல் கவனம் செலுத்த முடியாது. ஒரு பொருளின் மீது 10 வினாடிகளுக்கு மேல் கவனம் செலுத்த முடியாது. கவனமும் ஆர்வமும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றது என கூறியவர் ராஸ். கவனமும் ஆர்வமும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றது என கூறியவர் ராஸ். ஆர்வம் என்பது மனதின் விசேஷ குணம், கவனம் என்பது மனதின் செயல்முறை என்று கூறியவர் ராஸ். ஆர்வம் என்பது மனதின் விசேஷ குணம், கவனம் என்பது மனதின் செயல்முறை என்று கூறியவர் ராஸ். ஆர்வமே கவனத்தை எங்கே செலுத்த வேண்டும் என நிர்ணயிக்கிறது என்று கூறியவர் ராஸ். ஆர்வமே கவனத்தை எங்கே செலுத்த வேண்டும் என நிர்ணயிக்கிறது என்று கூறியவர் ராஸ். ஆர்வமே கவனத்தை வழிநடத்தும் சர்வாதிகாரி என கூறியவர் ராஸ். ஆர்வமே கவனத்தை வழிநடத்தும் சர்வாதிகாரி என கூறியவர் ராஸ். ஆர்வம் என்பது மறைந்திருக்கும் கவனம் என கூறியவர் மக்டூகல். ஆர்வம் என்பது மறைந்திருக்கும் கவனம் என கூறியவர் மக்டூகல். கவனம் ஆர்வத்தின் செயல் வடிவம் என கூறியவர் மக்டூகல். கவனம் ஆர்வத்தின் செயல் வடிவம் என கூறியவர் மக்டூகல். கவனம் 3 வகைப்படும். கவனம் 3 வகைப்படும். கவனத்தின் 3 வகைகள் முயற்சிசார் கவனம், முயற்சியற்ற கவனம், பழக்க கவனம். கவனத்தின் 3 வகைகள் முயற்சிசார் கவனம், முயற்சியற்ற கவனம், பழக்க கவனம். முயற்சிசார் கவனம் இச்சைக்குட்பட்ட கவனம் ஆகும். முயற்சிசார் கவனம் இச்சைக்குட்பட்ட கவனம் ஆகும். முயற்சியற்ற கவனம் இச்சைக்குட்படாத கவனம் ஆகும். முயற்சியற்ற கவனம் இச்சைக்குட்படாத கவனம் ஆகும். முயற்சிசார் கவனம் 2 வகையாக பிரிக்கப்படுகிறது.
முயற்சிசார் கவனம் 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. முயற்சிசார் கவனத்தின் 2 வகை தொகு முயற்சிசார் கவனம், வெளிப்படை முயற்சிசார் கவனம். முயற்சிசார் கவனத்தின் 2 வகை தொகு முயற்சிசார் கவனம், வெளிப்படை முயற்சிசார் கவனம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.